வெல்கம் டு எஃப்எஃப் டைம் ஷோ. இன்னைக்கு சினிமாவில் என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதில் முதல்ல நடிகர் தனுஷ் அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட படங்கள் வந்து கமிட் ஆகிருக்கு. நிறைய படங்கள் இயக்கிட்டும் இருக்கிறாரு, நிறைய படங்கள் நடிச்சிட்டும் இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் இயக்குனர் ஹச் வினோத் அவர்கள் வந்து ஜனநாயகன் படத்தை வந்து ரொம்ப சின்சியராக வந்து எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு காம்போல ஒரு படத்தை வந்து உருவாக்க போறாங்க அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு. இந்த தகவல் வந்து ஏற்கனவே வெளியான தகவல் தான். இப்போ மறுபடியும் வந்து அதை ரெஃப்ரெஷ் ஆக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். இப்போ ஹச் வினோத் அவங்களுடைய இயக்கத்துல தனுஷ் அவங்க வந்து ஒரு த்ரில்லரான படத்துல வந்து நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இவங்க கமிட்டடான படங்கள் எல்லாமே முடிச்சுட்டு இவங்க வந்து ஜோடி சேருவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஹச் வினோத் அவங்க வந்து இப்போ முன்னணி கதாநாயகர்கள் எல்லாம் வந்து ஒவ்வொருத்தரா வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அஜித் அவர்களை வச்சு வந்து துணிவு படம் எடுத்திருந்தாரு. இப்போ விஜய் அவர்களோட ஜனநாயகன் பண்றாரு. அடுத்ததான் வந்து தனுஷ் அவங்கள வச்சு படம் வந்து இயக்க போறாரு. ஸோ இவங்க ரெண்டு பேருடைய காம்போல அந்த படம் வந்து எப்படி வரப்போகுது அப்படின்றத அடுத்தடுத்த அப்டேட்ஸ்ல நம்ம பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, இயக்குனர் மாரி செல்வராஜ் அவங்களுமே வந்து தனுஷ் அவங்கள வச்சு வந்து படம் இயக்க போறாரு அப்படின்ற செய்தி வந்து வெளியாகி இருக்கு. இந்த படமும் வந்து ஒரு த்ரில்லரான ஒரு மூவியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் மாரி செல்வராஜ் அவங்களுடைய இயக்கத்தில் ஏற்கனவே ரெடி ஆகிட்டு இருக்கிற படம் தான் வந்து பைசன். ஸோ இந்த பைசன் படம் வந்து படப்பிடிப்பெல்லாம் வந்து நிறைவடைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த படத்தில் துருவ் விக்ரம், அனுபமா போன்ற பலருமே வந்து நடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பா ரஞ்சித் சார் வந்து இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறாரு. அந்த வரிசையில் இந்த படம் வந்து எப்போ வெளியாக போகுது அப்படின்றத நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக இயக்குநர்கள் எல்லாமே வந்து வெப் சீரிஸ் எடுக்கிறது வந்து ரொம்பவே ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. இப்போ கூட பா ரஞ்சித் சார் அவங்களுடைய தயாரிப்புல ஒரு புதிய வெப் சீரிஸ் வந்து உருவாக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த படத்துல வந்து நம்ம ஸ்ரீதேவி அவங்களுடைய மகள் ஜான்வி கபூர் வந்து நடிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அந்த வரிசையில இப்போ கார்த்திக் சுப்ராஜ் சாருமே வந்து ஒரு வெப் சீரிஸ் வந்து தயாரிக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சாருகே சேகர் இந்த படத்தை வந்து இயக்கிட்டு இருக்கிறாரு. இந்த வெப் சீரிஸ்ல வந்து மாதவன் அவங்க வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. மாதவன் அவங்களுடைய நடிப்புல, கார்த்திக் சுப்ராஜ் அவங்களுடைய தயாரிப்புல இந்த வெப் சீரிஸ் வந்து எப்படி உருவாக அதை பத்தின அப்டேட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, நடிகர் உன்னி முகுந்தன் அவங்களுடைய நடிப்புல வெளிவர படங்கள் எல்லாமே மக்களை வந்து ரொம்பவே அதிகமா கவருது அப்படின்றது அவருடைய ரீசெண்டான படங்களை வந்து பார்க்கும் போதே தெரியுது. இந்த வரிசையில இப்ப நடிகர் உன்னி முகுந்தன் அவங்களுடைய நடிப்புல உருவாகி இருக்கிற படம் தான் கெட் செட் பேபி. இந்த கெட் செட் பேபி படம் வந்து பிப்ரவரி 21 வந்து திரைக்கு வருது. ஏற்கனவே வந்து டிராகன் மற்றும் தனுஷ் அவங்களுடைய நீக், இந்த ஒரு பக்கம் வந்து அப்புக்குட்டி அவங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்து போன்ற பல படங்கள் இருக்கு. இதில் உன்னி முகுந்தன் அவங்களுடைய கெட் செட் பேபியுமே வந்து பிப்ரவரி 21 வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மொத்தமாக ஃபேமிலியோட வந்து பாருங்க, இது ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு மூவி தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கெட் செட் பேபி அப்படின்ற டைட்டிலும் சரி, அந்த போஸ்டரும் சரி, ஒரு குழந்தையை வந்து மையப்படுத்தின ஒரு கதை தான் அப்படின்றது நமக்கு பார்க்கும்போதே தெரியுது. ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் பண்ணும் அப்படின்றத நம்மளும் நம்புற மாதிரி தான் அந்த படத்துடைய சீன்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அந்த வரிசையில் இன்னும் வந்து குறைந்த நாட்கள் தான் இருக்கு. கெட் செட் பேபி பார்க்கணும் அப்படின்னா இப்போவே புக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, டிராகன், நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம், அதுக்கப்புறம் கெட் செட் பேபி இந்த படங்களை தொடர்ந்து பிறந்தநாள் வாழ்த்து அப்படின்ற ஒரு பெயரில் வந்து அப்புக்குட்டி அவங்களுடைய நடிப்பில் வந்து படம் உருவாகி இருக்கு. இந்த படத்துடைய டைட்டிலே பிறந்தநாள் வாழ்த்து தான். அப்புக்குட்டி அவங்க தான் வந்து இதில் நடிச்சிருக்கிறாங்க. ராஜசந்திரா வந்து இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்துடைய ட்ரெய்லரை பார்க்கும்போதே ஒரு கிராமத்து கதைக்களம் தான் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது சில ஃபன்னான விஷயங்கள்லாம் நிறையவே இருந்துச்சு. பர்த்டேவோட டெத் டே வந்து இங்கே பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ட்ரிங்கிங்க்கு வந்து அடிமையாகி ஒரு நார்மலான ஒரு ஹியூமனோட லைஃப் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறதா இருக்கட்டும். ட்ரிங்கை நான் விடணும்னு நினைக்கிறேன், ஆனால் இங்கே பாரு அப்படின்ற மாதிரி சைகை மொழியில் அவர் படுற வேதனையை வந்து காட்டியிருப்பாங்க. இன்னொரு பக்கம் அவங்களுடைய ஒய்ஃப் வந்து பிரெக்னெண்டா இருப்பாங்க. இந்த சிச்சுவேஷன்ல அவங்க எப்படி சமாளிக்கிறாங்க, இந்த மாதிரியான பல விஷயங்களை வந்து இந்த படம் பேசுது. இந்த பிறந்த நாள் வாழ்த்து படம் அப்புக்குட்டி அவங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்கிற படமாக அமையுமா இல்லையா அப்படின்றத நம்ம படம் வந்தால் தான் தெரியும். ஏன்னா தேசிய விருது வாங்கின அப்புக்குட்டி அவர்கள் வந்து அதுக்கப்புறமா சின்ன சின்ன ரோலில் தான் வந்து பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ மறுபடியும் வந்து ஹீரோவாக வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த வரிசையில் இவருக்கு இந்த படம் வந்து எப்படி கை கொடுக்க போகுது அப்படின்றத நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, நடிகர் ஆதி அவங்களுடைய நடிப்பில் சப்தம் படம் வந்து ரிலீஸ் ஆக காத்துட்டு இருக்கு. பிப்ரவரி 28 இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த சப்தம் படத்துடைய
படத்துடைய ட்ரெய்லர் பார்க்கும்போதே இது ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி, ஒரு கிரைம் த்ரில்லரான ஒரு ஃபிலிம் தான் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ ஒரு டிஃப்ரெண்டான அட்டெம்ப்ட் எடுத்து வந்து இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்க்கும்போதே புரியுது. ஆனால் இந்த படத்துடைய முழு கதை என்ன அப்படின்றது நமக்கு வந்து படம் வரும்போது தான் தெரியும். இப்போ இந்த படத்துடைய ட்ரெய்லரை வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதன்படி வந்து இந்த கதை எப்படி அமைய போகுது, இது ஆதி அவங்களுக்கு வந்து எப்படியான ஒரு ஃபில்மாக இருக்க போகுது அப்படின்றத நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, நடிகர் சிவகார்த்திகேயன் அவங்களுடைய பிறந்த நாளுக்காக வந்து நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களுமே வந்து திரும்ப வந்து எல்லாருக்குமே வந்து வாழ்த்து கடிதம் வந்து ஒன்று எழுதி அனுப்பிச்சிருக்கிறாரு. ஸோ ஊடகங்களுக்கும் சரி, டேரக்டருக்கும் சரி, புதுப்படம் பண்ணுற டேரக்டருக்கும் சரி, எல்லாருக்குமே வந்து அவங்களுடைய மகிழ்ச்சியை வந்து பகிர்ந்திருக்கிறாங்க. சகோதர சகோதரிகள் அப்படின்லாம். உண்மையாகவே சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு இந்த பிறந்த நாள் வந்து ரொம்பவே ஸ்பெஷலான பிறந்த நாள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா அமரன் படத்தோடைய 100வது விழா வந்து கொண்டாடிட்டாங்க. இன்னொரு பக்கம் வரிசையில் முன்னணி இயக்குநர்களோட வந்து அவர் கைகோர்த்திருக்கிறாரு. அப்படி இருக்கிற நிலைமையில இந்த பிறந்த நாளுக்கு வந்து அவருக்கு வந்து புதுசாக போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நடந்தது. அவரை மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முன்னேறவங்களையுமே வந்து ரொம்பவே சந்தோஷப்படுத்தியிருக்கும். அந்த வரிசையில் அவருமே வந்து திரும்பி ஒரு இந்தா வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்த்து கடிதத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரி சினிமாவில் ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். நம்ம இன்னும் அடுத்தடுத்த விஷயங்களை பற்றி அடுத்தடுத்த காணொளிகளில் வந்து பார்க்கலாம். அதுவரை இணைந்தே இருங்கள். இது எஃப்எம் டைம் ஷோ. பாய் ஃப்ரம் தேவிகா.